2 மைனஸ் ஒட்சியேற்றப்படுற ஒட்சியேற்ற அழுத்தம் -2.06. இதை விட இது கூட ஒட்சியேற்றல் அழுத்தம் கூடியது ஒட்சியேற்றப்படும், இது தாழ்த்தல் அழுத்தம் கூடியது தாழ்த்தப்படும். இதுதான் ஒட்சியேற்றப்படும். செப்பு 2+க்கு தாழ்த்தல் அழுத்தம் கூட 0.34, நீருக்கு தாழ்த்தல் அழுத்தம் என்ன வரும் அப்ப அது நீருக்கு தாழ்த்தல் அழுத்தம் -5.4 கிட்ட வரும். சோ செப்பு தான் தாழ்த்தல் அழுத்தம் கூடியது தாழ்த்தப்படும். சோ அனோட்டில் ஒட்சியேற்றம் நடக்கும், நீர் ஆக்சிஜனாகவும் H+ஐயும் விடுவிச்சு நீர் ஆக்சிஜன் வெளியேறும், செப்பில படிதல் நடக்கும், செப்பு படியும். அப்படிப்பட்ட படிவுற்ற செப்பத்தான் கேட்கிறான். நம்மளுக்கு தெரிய வேண்டிய இந்த பேசிக்கான தாக்கம். இந்த தாக்கத்துல 1 மூல் செப்பு 2 மூல் இலத்திரனோட தாக்கமுற்று, 1 மூல் செப்பு 2+, 2 மூல் இலத்திரனோட தாக்கமுற்று 1 மூல் செப்பா வருது. அது 1 மூல் செப்பு 2+, 2 மூல் இலத்திரன் என்பது 2 ஃபரடே 2 தர 96,500 கூலோம். அதோட தாக்கமுற்று 1 மூலாக மாறுது. ஆனா இங்க செலுத்தப்பட்ட மின்கணியம் நம்ம Q7 IT இருந்து மின்னோட்டம் தெரியும், நேரம் தெரியும், செலுத்தப்பட்ட மின்கணியத்தை கணிக்கலாம். அது 23,160 கூலோம் வருது. அதை ஃபரடேயில கணிச்சால் மூல் மாதிரி வரும். 96,500 கூலோம் ஒரு ஃபரடேடா 23,160 கூலோம் 0.24 ஃபரடே. அவ இங்க செலுத்தப்படுற மின்கணியம் என்பது 0.24 ஃபரடே, 0.24 மூல். சோ நம்மளுக்கு தெரியும் 2 ஃபரடேக்கு 1 மூல் செப்பு படியும்டா 0.24 ஃபரடேக்கு எவ்வளவு படியும், 2 ஃபரடேக்கு 1 மூல் செப்பு படியும்டா 0.24 ஃபரடேக்கு எவ்வளவு படியும். அது செப்பின் மூல் வருது. அத மூலர் திணிவால பெருக்கினால் செப்பின் திணிவு வரும். ஆகவே இங்க படிவடைந்த செப்பின் திணிவு 7.56 கிராம். ஆகவே கத்தோட்டில் படிவடைந்த செப்பின் திணிவு 7.56 கிராம். முதலாவது கேள்வி சரி. இரண்டாவது கேள்வி, இந்த கரைசல்ல இருக்கிற செப்பு 2+, SO4 H+ சரிவு கேட்கிறேன். இந்த கரைசல்ல SO4 இருந்தது, ஆனா அது ஏதாவது மாற்றத்துக்கு உள்ளாகினதா, அனோட்டில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது கத்தோட்டில் பயன்படுத்தப்பட்டதான்னு கேட்டால் இல்ல. அனோட்டில் பயன்படுத்தப்பட்டதா கத்தோட்டில் பயன்படுத்தப்பட்டதான்னு கேட்டால் இல்ல. அனோட்டில் பயன்படுத்தப்பட்டதா கத்தோட்டில் பயன்படுத்தப்பட்டதான்னு கேட்டா இல்ல. செப்பு வந்து SO4 பயன்படுத்தப்படல. அப்ப SO4 மூலில மாற்றம் ஏற்படாததால அதுல செறிவு வந்து 2 மூல் டெசிமீட்டர் -3. அதுல செறிவு வந்து என்ன 2 மூல் டெசிமீட்டர் -3 தான். அதுல மாற்றம் ஏற்படல. 2 மூல் டெசிமீட்டர் -3 தான், அதுல மாற்றம் ஏற்படல. ரெண்டாவது வந்து செப்பு 2+ செறிவு, ரெண்டாவது வந்து செப்பு 2+ செறிவு. ஆரம்பத்துல செப்பு 2+ இருந்தது, அதுல கொஞ்சம் படிவடைஞ்சதால எஞ்சியது கொஞ்சம் காணப்படுது, அதுல செறிவு. அப்ப செறிவு மாற்றம் அதுக்கு என்ன செய்யும், நடக்கும். செறிவு மாற்றம் அதுக்கு நடக்கும். ஆகவே ஆரம்பத்துல இருக்கிற செப்பு 2+ மூல் எவ்வளவுன்னு கேட்டா 2 தர 200 தர 10⁻3 0.4 மூல். இப்ப படிவடைஞ்சது எவ்வளவுன்னு கேட்டால் 0.12 மூல். ஆகவே ஆரம்பத்தில் இருக்கிறதுல இருந்து படிவடைஞ்சதை கழிச்சுட்டால் எஞ்சிய கரைசல் என்ன செய்யும் வரும். வளமையா அப்படித்தானே வீழ்படிவாகனா அதுக்கு பிறகு எஞ்சிய மூளை அப்படித்தானே காண்ற. ஆரம்பத்துல இருந்து படிவடைஞ்சதை கழிச்சால் கரைசல் இருக்கிற மூல். அவை ஆரம்ப மூல் செப்பு 2+ இவ்வளவு இருந்தது, கத்தோட்டுல படிவடைஞ்சது இவ்வளவு. இது கத்தோட்டு தாக்கம். அனோட்டு தாக்கம்டா கரையும் கரைசலுக்குள்ள வரும், கத்தோட்டு தாக்கம்டா கரைசல்ல இருந்து படியும் கரைசல்ல இருந்து இல்லாம போகும். ஆகவே இல்லாம போன அளவு இவ்வளவு, அதை கழிச்சுட்டோம்டா எஞ்சிய சுயாதீன மூல் வரும். அதன் கீழ் கனவளவால பிரிச்சுட்டோம்டா அதன் செப்பு 2+ செறிவு வரும். இப்ப SO4 கண்டாச்சு, செப்பு 2+ கண்டாச்சு. H+ செறிவை காணணும். H+ செறிவை ஆரம்பத்திலேயே கண்டிருக்கணும் நாம. என்ன அவ H+ செறிவு, H+ எங்கிருந்து வரப்போகுதுன்னா நீரின் அயனாக்கம் மூலமாகத்தான் H+ வரப்போகுது. நீர் அனோட்டில் நீர் தான் போகுது. நம்மளுக்கு தெரியும் இங்க 2 மூல் நீர் தாக்கமுற்று 4 மூல் H+ஐயும் 4 மூல் இலத்திரன் விடுவிக்கப்பட 1 மூல் ஆக்சிஜன் வரும். ஆகவே இங்க நம்மளுக்கு தெரியும் 4 மூல் ஃபரடே மின்கணியம் செலுத்தப்பட்ட 4 மூல் H+ வரும், 1 மூல் ஆக்சிஜன் வரும். ஆனா செலுத்தப்பட்ட மின்கணியம் கத்தோட்ல எவ்வளவோ அதே தான் அனோட்டுக்கும், கத்தோட்டுக்கு வேற அனோட்டுக்கு வேற மின்கோண்டம் போமா ஒரே சுற்றுல இல்ல. அப்ப செலுத்தப்பட்ட மின்கணியம் 0.24 0.24 மின்கணியம் இங்கண்டா, இதுவும் 0.24 மூல் H+. இது 0.24 மூல் H+. இதுல 4ஆ பிரிச்சு ஒரு பகுதி 0.06 மூல் ஆக்சிஜன். இப்ப H+ பாத்தீங்கன்னா விடுவிக்கப்பட்டது 0.24 மூல் H+. 0.24 மூல் H+ வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் கியூப் கரைசல்ல 200ல எவ்வளவு டெசிமீட்டர் கியூப். ஆகவே இதை பிரிச்சிங்கன்னு சொன்னா வரது 1.2 மூல் டெசிமீட்டர் -3. இப்ப அவன் சொல்லுகிறான் அடுத்தது ஆக்சிஜன் கனவளவு. ஆக்சிஜன் கனவளவு அவன் கேட்கிறான்